கரூர் துயர நிகழ்வு குறித்து சிபிஐ அலுவலர்கள் எழுப்பிய வினாக்களுக்கு விடையளித்ததாகவும் விசாரணை தொடர்பான விவரங்களை பொதுவெளியில் கூற முடியாது எனவும் கூறியுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி 2026 சட்டப்பேரவை தேர்தலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரண்டாவது முறையாக ஆட்சி அமைக்க மக்கள் ஆயத்தமாக உள்ளனர் எனவும் தெரிவித்துள்ளார். செப்டம்பர் 27 கரூரில் நடைபெற்ற அந்த துயர சம்பவங்கள் குறித்து சில கேள்விகளை முன்வைத்தார்கள். அந்த கேள்விகளுக்கு முறையான பதிலை வழங்கியிருக்கின்றேன். குறிப்பாக ஒரு சாட்சிகள் என்ற அடிப்படையில் அன்று நடைபெற்ற சில நிகழ்வுகள் குறித்து என்னிடம் கேள்விகளை முன்வைத்தார்கள். அந்த கேள்விகள் என்ன, அதுக்கு என்ன பதில் சொன்னேன் அப்படிங்கிறது பொதுவெளியில் சொன்னால் சரியாக இருக்காது. ஒரு விசாரணை ஆணையத்தின் முன்பு வைக்கப்பட்ட கேள்வி பதில்கள். ஆகையால் முறையான கேள்விகளுக்கு முறையான பதிலை வழங்கியிருக்கின்றேன். களத்தில் மக்கள் வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் களம் என்பது மாண்பு முதலமைச்சர்கள் இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கான சூழல் அமைந்திருக்கிறது. மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறாங்க. அதனால் மக்களை சந்திக்கக்கூடிய பணிகளில் நாங்கள் சிறப்பாக முன்னெடுத்திருக்கோம். தேர்தலை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கோம்.